தனது பூர்வீக இல்லத்தை நூலகமாக்கி கல்வி சேவையில் ஈடுபடும் ரியல் ஹீரோ. ஏழை மாணவர்களை ஒன்று திரட்டி குக்கிராமத்தில் வாத்தியாக சொல்லிக் கொடுக்கும் சைலேந்திர பாபு IPS அவர்கள். வழக்கமான சரித்திரம், இந்திய அளவில் உள்ள சரித்திரம், ஜியாகிரபி, அப்புறம் குறைஞ்சபட்ச எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி அண்ட் சோஷியல் இருக்கு. இதை விஷயம் நம்ம ஸ்கூல் புக்கை உள்ளது மட்டும் படித்தாலும் போதும், நல்லா வரும். அது இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி வரும். நம்ம இங்கே 8 கிளாஸ் ஆரம்பிக்கும், நீங்கள் ரெகுலராக வந்துட்டீங்கனாலே போதும். பிறகு வீடுகளில் போயிட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு செல்லணும். ஓய்வு பெற்ற பிறகும் கடுமையான உழைப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிரடிக்கு பெயர் போன போலீஸ் அதிகாரி பல கல்லூரி நிகழ்வுகளுக்கும் சென்று முக்கியமாக அறிவியல், கணிதம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் குறித்து பேசுவதும், புத்தக வாசிப்பு குறித்தும், உடற்பயிற்சியின் நன்மை குறித்தும் சைக்கிள் பயணங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருபவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் திரு சைலேந்திர பாபு IPS அதிகாரி அவர்கள். இறுதியாக தமிழக காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் தமிழக காவல்துறையிடம் இணைந்தே செயல்பட்டு வருகிறார். மேலும் மறைமுகமாக பல ஏழை மாணாக்கர்களின் கல்விக்கும் உதவிக்கரம் நீட்டி வரும் அவர் தற்போது கிராமம் ஒன்றில் நூலகம் அமைத்து அதில் மாணாக்கர்களுக்கு இலவசமாக குரூப் தேர்வுக்கான வகுப்பை எடுத்து வரும் காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர் அவருக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள்.